ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். பாசுமதி அரிசியை சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. தெரியல. ஆனால் பாசுமதி அரிசி எனக்கு இங்கே மும்பையில் பார்த்தீங்கன்னா பாசுமதி அரிசி நம்ம ஊர் சாப்பாடு அரிசி ரேட்டுக்கே கிடைக்குது. 60 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் வெரைட்டியாக பாசுமதி அரிசி இருக்குது. இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 65 ருபீஸ் என்னமோ நினைக்கிறேன். 65 70 ருபீஸோ தான் பாசுமதி அரிசி. இதை எப்படி நான் பொங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசுமதி அரிசி நம்ம கரெக்டாக சரிவில் எப்படியே வடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி கஞ்சை எடுக்கணும். அப்படின்னா தான் அது நல்லாயிருக்கும். ஏன்னா டெய்லி சாப்பிடும்போது இதை ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருவேன். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். அடுப்பில் வெந்நீர் போட்டிருக்கேன். கொஞ்சம் சும்மா குத்து மதிப்பாக அப்படி வைப்பேன். இப்போ 1 டம்ளர் அரிசினா ஒரு 5-6 டம்ளர் தண்ணி வச்சுப்பேன். ஒரு 6-7 டம்ளர் கூட வச்சுக்கலாம். அது நல்லா கலகலன்னு கொதிச்சதும் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசி தண்ணி கொதிச்சிச்சு. நான் பாசுமதி அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி இப்போ சேர்த்தாச்சு. எப்பவுமே அரிசி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விடுங்க. அடியில் போய் உட்காந்துரும். அந்த அரிசி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சில்வர் கடாயில் பண்ணுவோம். கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் பாசுமதி அரிசி பண்ணும்போது எப்பவுமே அரிசி விரிஞ்சு வரும். அதாவது சாதம் விரிஞ்சு வரும். நமக்கு பக்குவமாக இருக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் கலகலன்னு கொதிக்கட்டும். அந்த கொஞ்சம் கஞ்சி பதம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் அந்த கஞ்சை வடிச்சிருவேன். இப்போ கஞ்சி பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கஞ்சி பதம் வந்துருச்சு. ரைஸில் இந்த இவ்வளோ தண்ணி இருக்குது. கஞ்சி பதம் வந்துருச்சு. இப்போ நான் இந்த பக்கத்தில் என்ன பண்ணுவேன், இந்த கஞ்சை வடிச்சிடுவேன். போட்டு கரெக்டாக 5 மினிட்ஸ் தான் ஆகுது அரிசி போட்டு. ஃபுல்லாக கிடையாது, அந்த சாதம் இருக்கிற பக்கம் வரைக்கும். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு போதும், இவ்வளோ போட்டுருவேன். போட்டுட்டு அதை கலந்து விட்டு பார்ப்பேன். தண்ணி கொஞ்சம் நிற்கணும். இந்த இவ்வளோ நிற்கல, அந்த அரிசிக்கு மேலே தெரியக்கூடாது. அரிசி அளவுக்கு கரெக்டாக சொல்ல போனால் சாதம் ஒரு 60-70% வந்துருச்சு. இப்போ இந்த பக்குவத்தில் நான் உப்பு போட்டிருக்கனால லைட்டாக அப்படி கலந்து விட்டுட்டு நம்ம சாதத்தை ஈவன் பண்ணணும். ஈவன் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மில் விட்டுருவேன். சிம்மில் ஒரு 7 to 10 மினிட்ஸ் அளவு பொறுத்து. இன்றைக்கு நான் ஒரு 125 கிராம் அரிசி தான் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு தாராளமாக போதும். சிம்மில் விட்டு மூடி 5 to 7 மினிட்ஸ் விட்டுருவேன். இப்போ தண்ணி வத்தின சத்தம் கேட்கும்ல, சட சடன்னு அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுது. நான் திறந்துட்டேன். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு ஒரு 4 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ்க்குள்ள தான் ஆயிருக்கு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கீழே அப்படி கரெக்டாக ரைஸ் வத்திருச்சு. இந்த தண்ணியே இல்லை. இந்த பக்குவத்தில் திரும்ப கீழே சாதம் மேலே சாதம் ஒரு தடவை கலரிட்டு திரும்ப ஒரு தடவை இந்த மாதிரி லைட்டாக, ரொம்ப அழுத்திலாம் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ரைஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பாசுமதி அரிசியில் நல்ல பொலன்னு சாதம் வரணும், குழையாமல் வரணும்னா நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் சூடாக பாத்திரத்தில் வச்சுருந்தாலும் சாதம் ஒட்டி குழைய ஆரம்பிச்சிடும் சூட்டுக்கு. அதனால் நீங்கள் ஒன்றில் இமிடியேட்டாக சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இமிடியேட்டாக பாத்திரத்தை மாற்றி வச்சுருங்க. அப்போ சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.